அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு கிளையண்ட்டோடைய ஜாதகத்த பத்தி பார்க்க போறோம். ஏன் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கு அதாவது ராகு, கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சிக்கு ஜாதகத்த பார்க்க சொல்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுவும் குறிப்பா ட்ரேடிங் பண்றவங்க, இல்ல ட்ரேடிங் இல்லாம வேற பிசினஸ் பண்றவங்க, ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இது நெறைய இதே இதே இயர்ல நீங்க பொறந்திருக்கலாம். இதே மந்த்ல நீங்க பொறந்திருக்கலாம். கண்டிப்பாக அந்த மந்த்ல பொறந்திருந்தாலே இதோடைய தாக்கங்கள் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துல கும்ப லக்கணங்க. சனிக்கேது சேர்க்கை பிறப்பு காலத்திலேயே இருக்கு. நீங்க நம்ம நெறைய வீடியோகள் நான் போட்டிருக்கேன். சனிக்கேது சேர்க்கை இருந்தா தொழில்ல நஷ்டம், ட்ரேடிங்ல நஷ்டம், தொழில சரியா பார்த்துக்க முடியாம போறதுங்க. தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேஸு, ஒரு ப்ராப்பரா நம்மனால வந்து சக்சஸ் பண்ண முடியாத அமைப்பு, இந்த மாரியான அமைப்புகள் இருக்கக்கூடியத நம்ம பார்க்க முடியுங்க. இப்போ இந்த இடத்துல இவருக்கு பிறப்பு ஜாதகத்திலே சனிக்கேது. இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு திசை, புதன் புத்தி. இப்ப கோச்சார சனி பெயர்ச்சி இந்த சனிக்கேது மேல சேரும்போது தொழில்ல பயங்கர நெருக்கடி வரும். ட்ரேடிங் இந்த காலகட்டத்துல பண்ணா, இருக்கிறதுல அவரு எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அத்தனை பணத்தையும் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுல நடந்துரும். பிறப்பு காலத்துல சனிக்கேது இருந்தாலே ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அதையும் மீறி பண்ணோம்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு திசா புத்தி, கோச்சாரம் இந்த மாரி காலத்த குறிச்சு தான் நம்ம குடுப்போம். இவருக்கு ராகு ஓகே. புதனும் ஓகே தான். எதுவும் தப்பா இருக்கிற மாரியான அமைப்புகள் இல்ல. புதனும் 5, 7 கூடையவன். ராகு வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் பாவம் ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நம்ம வந்து அந்த பாகை முறைப்படி பார்க்கிறோம். 8ஆம் பாவம் ஸ்டார்ட்டிங் வந்து இங்க தான். பட் இங்க நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணத்துக்கு கன்னி வந்து 8ஆம் பாவம்னு சொல்லுவோம். அப்ப ராகு நல்ல இடத்துல தான் இருக்கு. திசா புத்தி நல்லா இருந்தாலும், இந்த கோச்சாரம் சரியில்லாத காரணத்தினால் நம்மளுக்கு நெருக்கடிகள் பயங்கரமா வரும். இப்ப திசாபுத்தி நல்லா இருக்கிறதுனால, அத சமாளிக்கிறதுக்கான தெம்புகள் அப்பா மூலியமா நம்மளுக்கு உதவி வர்றது, ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா உதவி வர்றது, ஏதோ ஒண்ணு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாரியான சூழல கொண்டு வந்து குடுக்குற மாரியான அமைப்பை குடுத்துரும் இந்த காலகட்டங்கள். அப்ப இதுக்கு தான் நம்ம வந்து என்னன்னா, ட்ரேடிங் பண்றோம் அப்டின்னா, இந்த காலகட்டத்த பார்க்காம பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது பெரிய நஷ்டத்தை கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் அத ரெக்கவர் பண்றதுக்கு தான் நம்ம அடுத்த 2 வருஷம் வேலை செய்யணும். அந்த மாரி சிச்சுவேஷன். இந்த காலகட்டத்தில பயப்படாம ரிஸ்க் எடுக்க வைக்கும். இன்னும் கேப்பிட்டல் அதிகப்படுத்தி போட வைக்கும். இன்னொருத்தர நம்பி பணம் குடுத்து, யார் என்னன்னே தெரியாம குடுத்து பணம் லாஸ் ஆகுறதும் இந்த மாரியான காலகட்டங்கள் தான். இப்ப வெறுமனே வந்து ரிஷப ராசி, கும்ப லக்னம்னு நம்ம பலன் சொல்றதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா? இப்ப இவருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு இந்த சனிக்கேது இல்லாமல் குரு இருக்குன்னா, இந்த காலகட்டங்கள்ல அவர் நெறைய பெரிய பணம் சம்பாரிப்பார். புது தொழில் அமையும். இருக்கிற தொழில்ல பிற முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஜாப்ல போறாருன்னா புரமோஷன் கிடைக்கும். இந்த மாரியான சிச்சுவேஷன்லாம் இருக்கு. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எங்க இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். வெறுமனே ராசிக்கு ஒரு பலன், லக்கணத்துக்கு ஒரு பலனுங்கிறது ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். நல்லது நடக்குதா ஓகே. எப்ப நல்லது நடக்கும், எப்படி நடக்குங்கிறது எல்லாமே நம்ம ஜாதகத்த வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ 1996ல பிறந்தவங்களுக்கு எல்லாமே மீனத்துல சனிக்கேது இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ அந்த காலகட்டத்தில பிறந்தவங்க எல்லாமே இப்ப தொழில்ல, ஜாப்ல, ட்ரேடிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் இப்ப இவரு பிப்ரவரி வரைக்கும் ட்ரேடிங்கோ, தொழிலையோ, புதிய முதலீடோ, புதிய தொழிலோ, இல்ல ட்ரேடிங் வந்து இன்வெஸ்ட்மென்ட்டோ, இன்ட்ராடே ட்ரேடிங்கோ பண்ணாம இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா லாங் டெர்ம் பண்ணணும். அது நம்ம ஜாதகத்த பார்த்து அவருக்கு எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல இதையே மெயினா ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் எவ்வளவு நாலேட்ஜ் நம்மளுக்கு இருந்தாலும், டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தாலும், நம்மனால 100% சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியாத சூழல் ஏற்படும். இதுதான் ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சால், அந்த கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்ட்மென்ட் போட்டு உங்க ஜாதகத்த நீங்க பார்த்து உங்களுடைய குட் டைம், பேட் டைம் எந்த செக்டார் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல